ஹாய் கைஸ், இன்றைக்கி ஆரியில் எண்ணாட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பேக் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது எண்ணாட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு செயினை நல்லா பெருசாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி கீழே ஒரு ரோல் பண்ணணும் சரியால். பட் டைட்டாக ரோல் பண்ணிடக்கூடாது. டைட்டாக ரோல் பண்ணால் இந்த மாதிரி சுருங்கிடும். ஸோ டைட்டாக ரோல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு செயினை பெருசாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு லேசாக அது மேலே சுற்றிக்கணும். ரொம்ப டைட்டாக கீழே உள்ள சரியை பிடிச்சி இழுத்தோன்னா நம்மளால் எண்ணாட் போட முடியாது. சுற்றிட்டு அந்த செகண்ட் செயினை மேலே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு செயினில் பிடிச்சி இந்த மாதிரி போடணும். இதுதான் எண்ணாட். நீங்கள் செயின் ஸ்டிச் போடாமலும் ஆரி எண்ணாட் போட்டு பழகலாம். செயின் எடுத்து கீழேருந்து லூப் எடுத்து அது பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி செகண்ட் லூப்பை ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே எடுத்திருக்கேன். எடுத்துட்டேன்னா நீடிலோட ஹூக்கை மட்டும் டர்ன் பண்ணி ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி கீழே சரி இழுத்தேன்னா எண்ணாட் ஆகிடும். இதை பெருசாக எடுத்துட்டேன். மேலே அது நண்டி இந்த மாதிரி லூப் தெரியுது. கீழே நீடில் விட்டு இழுத்தோம்னா அதுவும் கீழே போயிடும். லூப் எடுத்து எண்ணாட் உள்ள போயிடுச்சு பார்த்தீங்களா? சின்னதாக லூப் எடுத்தோம்னா இந்த மாதிரி எண்ணாட் உள்ளக்க போயிடும். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எண்ணாட் போடாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா செயின் ஸ்டிச்சை கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுத்தோம்னா சர்ன்னு வந்துடும். ஸோ செயின் ஸ்டிச் போடுறது கற்றுக்கிறது எவ்வளவு முக்கியமோ எண்ணாட் போடுறது கற்றுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 3 டேஸ்க்கு எண்ணாட் போட்டு கற்றுக்கோங்க. மினிமம் 25 to 30 எண்ணாட்டாச்சும் 1 மினிட்டுக்குள்ளே போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே.